அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் அப்படிங்கும்போது 21/6/2026 முதல் 27/6/2026 வரையும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் உங்களுடைய இந்த வார பலனில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ராசி நேர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு யோகமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உறுதியாக எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு 3 ராசி நேர்கள் ரொம்ப நிதானமாக யோசித்து அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்தில் இருக்குது. இன்னொரு 3 ராசி காதலில் ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு. யாரை தேடி இருக்கீங்களோ, யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களை தேடி அன்பு காட்டக்கூடிய நிலைமை உறுதியாக உண்டு. இன்னும் ஒரு 3 ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு செலவழிதுனே தெரியாது, ஏன் செலவழிதுனே தெரியாது. வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கும். இந்த வாரத்தில் யார் யார் அந்த ராசி நேர்கள், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க நம்மளுடைய வார பலன் நிகழ்ச்சி. துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்படக்கூடிய உங்களுடைய மனது எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உறவுகளாக இருக்கட்டும், அல்லது நட்பாக இருக்கட்டும், அல்லது காதலாக இருக்கட்டும், அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் சிறப்படைய போறீங்க. உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் கூட, உங்களை நேசிக்காத உறவுகள் கூட உங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாரத்தில் தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய சந்தோஷம் நிலைநாட்டப்படுது. மனசுக்குள்ள உள்ள பாரங்கள் வெளியேறப்போகுது, மனசுல உள்ள போராட்டம் வெளியேறப்போகுது. இந்த வாரத்தில் என்னை பொறுத்தளவு துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஏதாவது வெளியூர் போகிறது, அதாவது வேலை சார்ந்தோ அல்லது ஆன்மீக சார்ந்தோ இல்லை சுற்றுலா சார்ந்தோ ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் கூடவே இருந்து வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன அழுத்தங்கள் உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ அந்த இடத்துல இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. உங்களை வேலையை விட்டு தூக்குன்னு பிளான் போட்ட நபர்கள் கூட தனக்கே வினையை வச்சுக்கிடுவாங்க. கடைசியில் அவங்க வேலையை விட்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் இந்த வாரத்தில் உறுதியாக கிரக நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் துலாம் ராசி பெண்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் மிகப்பெரிய அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் தான் என்ன சொல்வதுன்னா, நீங்கள் உங்களே ரசிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பல பேர் பொறாமப்பட்டு உங்களை எப்படா மட்டம் தட்டி உங்களுக்குள்ளே பல கேள்வி வந்துச்சு. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு, நமக்கு மட்டும் ஏன் இந்த குழப்பம் இருக்குன்னு கொஞ்சம் அதிகமாக டிப்ரெஷன் இருந்துச்சுல. அதை தூக்கி போட்டுட்டு அப்படியே அதை சொல்லுவோம்ல, பிரச்சனையை பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா அது பெரிய பாராங்கள் மாதிரி தெரியும். அதே பிரச்சனையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் யாருன்னு உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது எப்படி இருக்கும், அந்த பாறாங்கல் கூட இந்த சின்னோண்டு கல்லுமோம்ல, சின்ன கல், அதே மாதிரி சின்ன கல் மாதிரி தான் உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு கடந்து போகும். அந்த அளவுக்கு இந்த வாரத்தில் மகிழ்ச்சிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவராக இருப்பதனால கவலைகள்லாம் தூக்கி வச்சுட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்களுடைய சொந்த பந்தத்துடன், உங்களுக்கு பிடித்த உறவுகளுடன் எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்திங்க. என்னதான் சிந்திச்சாலும் கையில் காசு வேணும்ல, கூட்டு போகணுங்கிற எண்ணம் வந்தாலும் கையில் காசு வேணும்ல அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்ன கூட வேண்டாம். ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தற்போது விழுந்துக்கு இருக்கனால பொருளாதாரம் உங்களை தேடி வரும். கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் துன்பங்கள் எல்லாம் துரச்சி அடிச்சுட்டு துலாம் ராசிக்காக இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு பெரிய ஏற்றமும் பெரிய மாற்றமும் ஏற்படும்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோவிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க.
மேக்சிமம் துலாம் ராசிக்காரங்க இந்த வாரத்தில் என்னைய பொறுத்தளவு ஒரு மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை போகும். செவ்வாய்க்கிழமை போகலாம் அல்லது வியாழக்கிழமை போகலாம். அம்மன் கோயிலுக்கு இந்த 2 நாளில் எந்த நாள்னாலும் போங்க. ஸோ இல்லைன்னா டெய்லி கூட போங்க, தப்பு கிடையாது. நீங்கள் போக 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 உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சி பெருகிக்கிட்டே இருக்கும். மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வில்லங்கம், பிரச்சனை, கவலை, போராட்டம், துன்பங்கள், துயரங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த வாரத்திலேருந்து டோட்டலாக அதெல்லாம் காணாமல் போயிட்டு சனிக்கிழமைக்குள்ள சங்கடங்களே இல்லாமல் வருத்தமே இல்லாமல் சூப்பராக இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே, அதாவது எப்படி நம்ம 18ஆம் படி கருப்பசாமி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக 18 படியை வச்சுருக்காரோ, அதே மாதிரி தான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய லைஃபு ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான, ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரியாகி நீங்கள் தான் சரியான நபர்னு உங்களை காயப்படுத்தினவங்களே உங்களுடைய மேல் அதிகாரியை உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இந்த வாரத்துடைய சிறப்பு அல்டிமேட் வேறு லெவலில் இருக்க போதுங்க. இவ்வளோ நாள் அதாவது எவ்வளவோ திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாமல் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட கவலைகள், நீங்கள் ஒரு மனசளவில் ஒரு போராட்டத்துக்கெல்லாம் இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே ஒரு விடுதலை கிடைக்கும். அது வேலையில் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், ஸோ மேபி எங்கேனாலும் இருக்கட்டுங்க. நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு கிரகத்தோடைய வலிமை சூப்பராக இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரங்க ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே சந்திக்க போகிறீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அதே போல் உங்களை விட வயது குறைந்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்ககிட்ட மட்டும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம்னாலும் சரி, மனசுப்பட்டு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது, உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹெல்ப் பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம் தெரியுமா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ஒரு ட்ரெஸ் எடுத்துறது, ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் போய் சேஞ்ச் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சு தரேன் அப்படிங்கிறத தயவுசெய்து வேலை சார்ந்த விஷயமோ அல்லது அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களையோ நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும்போது நீங்கள் உணர்ச்சப்பட்டு அவங்களுக்காக போய் தலையிட்டு ஏதாவது டயத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா சனிக்கிழமையிலேருந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அவங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களுக்கே ஆப்போசிட் போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கான ஒரு சிறப்பான வாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தும் போது மகிழ்ச்சி என்பது உங்களுடைய உள்ளுணர்வுடைய உணரக்கூடிய ஒரு செயல்பாடாக நீங்கள் உறுதியாக உணர போகிறீங்க. அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சின்ன சின்ன அழுத்தம் இருக்குது, உங்கள் லவ்வர் பேச மாட்டேங்காங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க பேச மாட்டேங்காங்க அப்படிங்கிற வருத்தம் இருந்தால் அது அப்படியே படிப்படியாக மாறி உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சவங்க தேடி மீண்டும் அக்கறை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் உறுதியாக நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் முதல் சீட்டுனே அல்டிமேட்டாக இருக்குங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் சனிக்கிழமை கரெக்டாக வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரையும் சொல்கிறோம். அப்போ இந்த சனிக்கிழமை சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கார். அப்போ சனிக்கிழமை மட்டும் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணணும், ஓகேவா? அப்போ சனிக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோயிலில் போய், அதாவது சிவன் கோயிலில் உள்ள பைரவரை பார்த்து மனசார வழிபாடு செய்யுங்க. அப்பா என்னுடைய லைஃப்பில் மாற்றத்தை கொடுங்கப்பா, நீங்கள் தாப்பா எனக்கு உறுதுணைன்னு சொல்லி பைரவரை நீங்கள் ஒரு உரிமையோடு அன்போடு பாசத்தோடு அவரை கேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய கவலையெல்லாம் தூக்கி போட்டு உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.
தனுசு ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இது. போன வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் என்ன உங்களுக்கே புரியாமல் நிறைய விஷயங்களை சிக்கிட்டீங்க, உங்களை சிக்க வச்சுட்டாங்க, உங்களை அந்தளவுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு லாக் பண்ணாங்க. ஸோ இந்த லாக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்துலேருந்தே எப்படி இருக்க போகுது. நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெற போகிறீங்க. அதே போல் எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய கணவர் மூலமாக மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய மனைவி மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்போ இந்த வாரத்தில் வரக்கூடிய பணத்தை என்ன செய்யணும், கரெக்டாக சேமிப்புக்காக எடுத்து வைக்கணும். ஒன்று வந்து என்ன பண்ணலாம், ஒரு பிடிச்ச மாதிரி இடம் வாங்கி போடலாம், அல்லது என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைகள் வாங்கலாம், டிசைன்ஸ் ஏதாச்சும் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ அதேபோல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் தான் உங்களுடைய அதாவது மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய நபர்கள் மூலமாக மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. சரியா? அதே போல் தனுசு ராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் ஆசிரியர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் அரசாங்கத்துறையில் இருக்கீங்களோ, நீங்கள் வேறு லெவலில் ஒரு அங்கீகாரம் பெற போகிறீங்க. உங்களை கேர் பண்ணாமல் உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த நபர்கள் எல்லாமே இப்போ தான் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி உங்களை திரும்பி பார்த்து உங்கள்கிட்ட வந்து அன்பாக பேசக்கூடிய சூழ்நிலை, உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும். ஓகேவா? தனுசு ராசி என்பவர்கள் இன்னொரு பெரிய மிக முக்கியமான விஷயம், மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய அப்பாவழி சொத்து அல்லது அம்மாவளி சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்குது, ஏதோ ஒரு விவகாரம் ஒரு ஒரு பிரச்சனை நடந்து இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கான சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஓகேவா? அதனால் உண்மைக்கும் நேர்மைக்கும் கடமைக்கும் கண்ணியத்துக்கும் சரியான முறையில் இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க. ஆனால் இந்த வாரம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருப்பதனால சரியாக பயன்படுத்திக்கணும். சரியா? சரி, இந்த வாரத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு விஷயந்தான். என்னையை பொறுத்தளவு இந்த பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை யாருக்கா பணம் கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து யார் பணம் இல்லை, கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். சரியா? இருந்தாலும் இன்னும் ஒரு சின்ன வழிபாடு அப்படின்னு வந்தீங்கன்னா, நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும்போது, ஆஞ்சநேயரை போய் கிட்டத்தட்ட இந்த வாரம் 2 தடவை போய் பார்த்துருங்க. ஒன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துருங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை போய் பார்த்துருங்க. ஸோ இந்த 2 நாளும் ஆஞ்சநேயரை போய் மனசார வழிபாடு செய்கின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் உறுதியாக இந்த வாரத்தில் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வாரம் தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் நிதானமாக, அப்படியே செல்லக்குட்டி மாதிரி நிதானமாக இருந்துக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும். சரியா? திங்கட்கிழமையிலேருந்து சிறப்பான செயல்பாடுகள், உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். ஏன் சார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் மட்டும் கவனமாக இருக்க சொல்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன் அப்படிங்கிறதுனால எங்களை கவனமாக இருக்க சொல்கிறீங்களா அப்படி நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் தொடக்கத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ சந்திராஷ்டமம் இருக்கிற நாளில் வேலையே பார்க்கக்கூடாதா, வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதா அப்படிலாம் சொல்லலாம். ஏதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களை கூட்டா அதில் போய் தலையிடாமல் இருக்கணும். தேவையில்லாமல் உங்களை யாராவது தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. இவ்வளோ தான். ரொட்டேஷனாக உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள். அந்த ஒர்க்கில் எப்பயுமே பார்க்கக்கூடிய கவனத்தை விட கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தும். ஸோ அது மட்டும் செலுத்தினா மட்டும் போதும். அதுக்கு பிறகு
திங்கக்கிழமையிலேருந்து எல்லாரும் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது. உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைவதற்கான ஐடியா போடுவீங்க. அதே போல் இந்த கூடவே இருந்துக்கிட்டு உங்களை படுத்திக்கிட்டு நீ எதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணான்னு டிஸ்டர்ப் பண்ணி இருக்கக்கூடிய நபர்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்படும். அவங்களுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சூட்சமமாக செய்ய போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதே போல் நம்முடைய மகர ராசி அன்பர்கள் யாரெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வட்டம் ஒரு என்ன சொல்லணும்னா, உங்களை அறியாமையே ஒரு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஏதோ ஒரு இண்டிஷன் ஒரு ஒரு விஷயம் சொல்கிற போல் உங்களுடைய உள்ளுணர்வு தோன்றும். ஏதோ நீங்கள் இதுக்கு அதாவது சொன்ன இமயமலை போயிட்டு வந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபீல் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், இமயமலைக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இறை அருள் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்குது. அதே போல் நம்முடைய மகர ராசி என்பவர்களை யாரெல்லாம் ஒரு செலிப்ரிட்டியாக ஆகணும் சார், நான் கட்டாயமாக மீடியாவில் வேறு லெவலில் வரணும். நான் சின்ன திரையில் இருக்கேன், பெரிய திரையில் இருக்கேன், நான் யூடியூப்பில் இருக்கேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், ஃபேஸ்புக்கில் இருக்கேன். ஸோ என்னுடைய ப்ரொமோஷன் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இல்லை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. ஸோ என்ன சொல்லுவோம்னா, மகாலட்சுமி வீட்டுக்காக தட்டுவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரத்தில் தான் இருக்குது. ஸோ இதை இன்றைக்கி சரியாக கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவர். சந்தோஷம் அதிகமாக இருக்கும், சிறப்படையக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருப்பதனால சரியான முறையில் திங்கட்கிழமையிலேருந்து பயன்படுத்திக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. என்ன செய்ய போகிறீங்கிறத வெளியே சொல்லாமல் செய்யுங்க. உறுதியாக வெற்றி உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, கருப்பசாமியை பிடிச்சிக்கோங்க. கருப்பசாமி வழிபாடு உங்களுக்கு கவலைகளே இல்லாமல் இந்த வாரத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிபாடாக உறுதியாக உண்டு, சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 22ஆம் தேதி 23ஆம் தேதி சந்திராஷ்டமம், சரியா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, மேக்சிமம் 21லேருந்து ஒரு 23 எண்டு வரையும், 23ஆம் தேதி எண்டு வரையும். அப்புறம் இப்போ என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வரையும் கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக காய் நகத்துக்குன்னா என்ன, எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அவசரப்பட்டு நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு ஸ்வயங்கின்னு போனீங்கன்னா வலிக்கு விழுந்துன்னா என்ன அர்த்தம், எங்கேயாவது போய் நீங்களாக மாட்டிக்கிடுவீங்க, சரியா? அப்பாடி சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே பாரத்தை வச்சுட்டு அவங்க ஜம்முன்னு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக நடப்பாங்க. அவங்களுடைய எல்லா விதமான பாரத்தையும் நீங்கள் சுமக்கணும். அப்போ நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வரையும் பொறுமையாக மட்டும் இருந்துட்டிங்கன்னா பொறுமைக்கான ஒரு சிறப்பான பரிசு அப்படிம்போம்ல, அந்த பரிசு உங்களுக்கு புதன்கிழமையிலேருந்து கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நிறைய விஷயங்களில் உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு புதன்கிழமையிலிருந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இந்த வாரம் புதன்கிழமையிலிருந்து கணவன் மனைவியாக அன்பாக பாசமாக ஒரு அந்யுன்யமாக வாழக்கூடிய கும்பராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு குருவுடைய அருள் சூப்பராக இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கும்பராசி பெண்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக என்னென்ன கவலைகள் இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன போராட்டங்கள் இருக்கோ, ஸோ அதை மேக்சிமம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரையும் வெளியே யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விதமான விஷயத்தையும் வாங்கிட்டு அதை வேறு மாதிரி யார்ட்டையாவது சொல்லி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தையும் பிரிக்கக்கூடிய சூழ்நிலையை செஞ்சுருவாங்க. ஸோ நீங்கள் புதன்கிழமையிலேருந்து என்ன ஆக போகுது, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசு மாறிடும். உங்களுடைய செயல்பாடை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய தவறை மாற்றிடுவாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ புதன்கிழமை வரையும் அது செவ்வாய்க்கிழமை நைட்டு வரையும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. மனசில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு
தேவையில்லாமல் சிக்கலை சந்திக்க வேண்டாம். ஓகேவா? அதே போல் நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு தங்க நகை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா தங்க நகை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் இருக்குது. தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்தில் கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. அதே போல் குழந்தைகள், கும்பராசி குழந்தைகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் வண்டி வாகனங்களை போகும்போது, அப்பா கூட போகும்போது அம்மா கூட போகும்போது கொஞ்சம் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும். சரியா? நல்லா பிடிச்சி வண்டி அவங்க பின்னாடி உட்காந்து போகும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வரையும் கொஞ்சம் கவனமாக கூட்டு போகும் குழந்தைகளை. அதே போல் நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் சொல்லிட்டோம். நம்முடைய கும்பராசி இளைஞர்கள், அதாவது ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 28 வயசு வரையும் உள்ள நம்முடைய கும்பராசி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போங்க. ஃபோன் பேசிட்டே போகக்கூடாது. கவனமாக போனீங்கன்னா கவலைப்படாமல் வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே? ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிங்க. உங்களுக்கு இந்த வார தொடக்கத்திலேருந்தே சந்திராஷ்டமம் இருக்கிறனால, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச திங்கக்கிழமைந்தே சந்திராஷ்டமம் இருக்கிறனால, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பத்ரகாளியம்மன் கோயிலில் போய் அம்மனை போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு 2 எலுமிச்சம்பழம் வாங்கி ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மன்கிட்ட கொடுத்துட்டு ஈட்டியில் குத்த சொல்லி அங்கே கொடுத்துட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, சரி செய்யப்பட்டு அம்மனுடைய அருளால் அற்புதமாக இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க, சிரமப்படாமல் இருக்க போகிறீங்க. மீனராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 25ஆம் தேதி மேக்சிமம் 24ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். என்னை பொறுத்த 24லேருந்தே சந்திராஷ்டமம் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே? 25ல் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்கணும். சரியா? அப்போ இந்த 24ஆம் தேதி வரையும் என்ன பண்ணலாம்? நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அசால்ட்டாக செஞ்சுக்கலாம். உங்களுடைய வேலை ரொட்டேஷனை பண்ணலாம். ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம், தாராளமாக பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றத்துக்குரிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் தொடக்கத்தில் இருக்குது. அதே போல் யார்கிட்டையாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் முயற்சி எடுத்துக்கிறீங்க, இவர் மூலமாக தான் இந்த வேலை நடக்கணும், இவங்க மூலமாக தான் இந்த விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்து எதையும் முயற்சிக்காக காத்திருந்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. 24ஆம் தேதிக்கு மேலே உங்களை நீங்கள் யார் நம்புறீங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்டருந்து வாங்கி அவங்க ப்ரொமோஷன் வாங்கிடுவாங்க, உங்கள்கிட்டருந்து வாங்கி அவங்க டெவலப் ஆக்கிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய புதிய முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லி உதவி கேட்கக்கூடாது. உதவினா என்னது, கம்பெனியில் உள்ளவங்ககிட்டே ஸோ இந்த பிளான் பண்ணியிருக்கேன், நான் இந்த விஷயம் பண்ணால் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு போய் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்கள் ஐடியாவை காப்பி பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோஷனோ அல்லது பெரிய ஒரு மதிப்பையோ வாங்கிடுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 21 முதல் 24ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து என்னை பொறுத்த ஒரு பிற்பகுதிக்கு மேலே கவனமாக இருக்கணும். முற்பகுதியில் வெற்றி, எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி தான். மீன ராசி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. இந்த 24ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 26ஆம் தேதி ஒரு மதியம் வரையும் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக இருந்து யார் என்ன விஷயம் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாமல் ஒரு முறைக்கு 2 முறை உட்காந்து யோசித்துட்டு முடிவு எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா நல்லது. அதே போல் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது கையெழுத்து போட சொல்லி உங்கள் சொத்து விஷயமோ வேலை விஷயமோ பத்திரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கையெழுத்து போட சொன்னாலோ ஜாமீன் கையெழுத்து போட சொன்னாலோ தயவுசெய்து அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. என்னை பொறுத்த இந்த மீன ராசிக்காரங்க நம்பிக்கையின் அடிப்படையில், மற்றவங்க மேலே நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களாம் செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை பல பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி ஒரு 70% உங்களுடைய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். சந்திராஷ்டமம் அன்னைக்கு மேக்சிமம் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங், பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரரை போய் பார்த்து
மனசார வழிபாடு செய்யும். ஓகேவா? முனீஸ்வரர் வழிபாடு செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்க மீண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு முனீஸ்வரருடைய ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நான் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் நம்ம சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. அதே போல் நம்முடைய சன் அஸ்ட்ரோ கேமராமேன் அப்புறம் உரிமையாளர் எல்லாருக்குமே என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு உங்களுடைய மேலான ஆதரவு எனக்கு தேவைப்படுது. ஸோ இன்னும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் ரீதியான வாரத்துக்கான பொது பலனே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய தன்மையை வச்சு தான் உங்களுடைய முழுமையான செயல்பாடை நம்ம என்ன பண்ண முடியும், நிர்ணயம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு துல்லியமான பலன் சொல்ல ரெடியாக இருக்கேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும், மேலும் நம்மளுக்கு மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அத்தனை விதமான நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.